வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி திருநெல்வேலி சமையலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மீன் குழம்பு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 2 வெந்தயம் போட்டுக்கோங்க. அதில் இன்றைக்கி நான் ஒரு பெரிய பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. பழுத்த பழமாக ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அந்த வீடியோ எனக்கு ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி, டெலிட் ஆகிடுச்சு அந்த வீடியோ. அதனால தான் இதிலேருந்து வீடியோ போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இது கூடவே தனியாக வீட்டில் அரைச்ச பொடி இருக்குது, குழம்பு மிளகாய் தூள், அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கடையில் வாங்கின மீன் குழம்பு பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். மீன் குழம்பு எப்போவுமே மண் பாத்திரத்தில் வச்சா அது ஒரு ருசியாக இருக்கும். அதனால தான் நம்ம மண் பாத்திரத்தில் வைக்கிறது. மண் சட்டியில் வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு தனி ருசிங்க. பாருங்கள், நல்ல பொடியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த பொடி வாசம் போகிறதுக்காண்டி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அந்த புளியையும் இது கூட கரைச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அவ்வளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சலையும் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், புளிப்பு இருந்தால். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போடுறது குழம்பு கொஞ்சம் கொழுன்னு இருக்கும். அதனால் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே ஒவ்வொரு பீஸாக குழம்புல ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். அப்படியே ரொம்ப கடைஞ்சி விட்டுறாமல் லைட்டாக அப்படியே ஸ்பூன் எடுத்து லேசாக அமுக்கி விட்டால் போதும். அந்த மீன் குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம இது கூடவே கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயமும் எடுத்து பேஸ்ட்டு பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இங்கே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ஆட்டி வச்சிடலாம். நல்ல குழம்பு கொதித்து வரும்போது மல்லி இலை போட்டுக்கோங்க. பிடிச்சி பாருங்கள், உரப்பு உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். திருநெல்வேலி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணாலுமே மண் சட்டியில் வச்சதுனால குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். அதனால தான் மண் பாத்திரத்தோட மகிமை. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.